I am சின்னசாமி, ஸ்பெஷல் போலீஸ் கிரைம் பிரான்ச் from கேரளா. ஐயா, உங்களை பாக்குறதுக்கு கேரளால இருந்து ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர் சின்னசாமின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. வர சொல்லு. ஐயா கூப்பிடுறாரு, வாங்க சார். வாங்க மிஸ்டர் சின்னசாமி. உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். வாங்கய்யா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். புள்ள குட்டி எல்லாம் சௌக்கியமா? ஏய், நீ கோவிந்தராஜ் சார். இன்னுமா நீ போலீஸ்ல இருக்கிற? சார், பின்ன உங்கள மாதிரி ரிட்டையர்ட் ஆயிருக்கு முன்னால நான் ஓடி வந்துட்டேன். நான் எங்கேயா ஓடி வந்தேன்? என்ன அவங்களே முடிக்கி விட்டாங்களா? பாரியா, இன்னும் அந்த பழைய குசும் போகவே இல்ல. சமாளிக்கிறது பாரு. ஆமா, என்ன விஷயமா இங்க வந்தீங்க? சார், இந்த வரதப்ப எந்த வரதப்பன்? 8 வருஷத்துக்கு முன்னால ஜெயில இருந்து கூட்டு வந்தேன், சூளமேடு வரதப்பன். அந்த வரதப்பனா? ஆமா சார். அவனுக்கு என்னையாச்சு? செத்து போயிட்டானா? இல்ல சார், அவன் தான் யாரையோ சாகடிச்சிட்டான். மிஸ்டர் கோவிந்தன். ஐ ஷட் அப். சார், கேரள மந்திரி மாதவ நாயர் கொலை வழக்குல அவன் மேல சந்தேகம் இருக்கு. அதுக்கு சார், அவன் உங்ககிட்ட தானே? எப்போ என்கிட்ட வேலை செஞ்சான்றதுக்காக இப்போ வந்து விசாரிக்கிறீங்களா? அவனை பத்தி கரெக்டா தெரிஞ்சுக்கணும்னா இப்போ யாருகிட்ட வேலை செய்யறானோ அவன்கிட்ட போய் கேட்கணையா? அந்த மனுஷங்கிட்ட கேள்வி கேட்க உங்களுக்கு பயம், இங்க வந்து விசாரிக்கிறீங்க. முடிஞ்சா அந்த வரதப்பனை நாகராஜன் வீட்டுல வச்சு அரெஸ்ட் பண்ணுங்க. அவன் என் பேரை சொன்னா கூப்பிடுங்க, கோர்ட்ல வந்து பதில் சொல்றேன். அதை விட்டு இங்க மரியாதை குறைவா பேசாதீங்க. அவுட். എന്താ சார் டென்ஷன் ஆகாத, நாங்க போவோம். பாய், வரட்டேன். வரட்டேன். வா போலாம், நம்ம போலாம். வா. பாய் பாய். வணக்கம். என்ன நீங்க எல்லாம் யாரு? யான் சின்னசாமி, ஸ்பெஷல் போலீஸ் கிரைம் பிரான்ச் from கேரளா. அட ராமா, இதை எத்தனை தடவை தான் நான் கேக்குறது? ഗോവിന്ദോ, ഇത് ഞാൻ കഷ്ടപ്പെട്ട് പഠിച്ചു വാങ്ങിയ പറവിയല്ല ഗോവിന്ദോ. ഒരു തടവയ്ക്ക് 4 തടവ சொன்னால் தான் എനിക്ക് സാറ്റിസ്ഫാക്ഷൻ ആയിട്ട് இருக்கும். ചിലപ്പോ അയാൾ സിറ്റുവേഷൻ தெரியாம காமெடி செய்யும், அது நமக்கு வேண்டாம். சாரே, கேரள மந்திரி மாதவன் நாயரை பத்தி எனக்கு சில இன்ஃபர்மேஷன் வேணும், அவ்வளவுதான். இந்த பாருங்க, மந்திரி என் நண்பர் தான். அவர் செத்ததுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. மந்திரி மாதவ நாயர் மெட்ராஸ் வந்தா உங்க கூட தான் தங்குவார்னு. இந்த பாருங்க, அரசியல் இருக்கும்போது தான் மாதவ நாயரே எனக்கு தெரியும். நான் அரசியல் விட்டு ஒதுங்கி 1 வருஷம் ஆச்சு. இப்ப எனக்கு எந்த நாயரையும் தெரியாது, போங்க. எந்த பகவானே, சாரு ஜோக் அடிக்கிற பகவானே. சார் இப்பதானே சொல்லிச்சு மாதவன் நாயர் எனக்கு தெரியும்னு. சார், உங்களுக்கு எது வேணாலும் என் வக்கீல போய் பாருங்க, அவர் பதில் சொல்வார். நான் தேவைப்பட்டா அவரை நான் கூப்பிடுவாரு, அவர் கூப்பிடுறதுக்கு நான் வர்றேன். இப்ப நீங்க போலாம். സാറേ, സാറെ ഞാൻ പാക്കും, ചെറിയാൻ ഇടത്തില പാക്കും. പിന്നെ സാറെ വക്കീൽ കൂപ്പിടും. അതെ. இங்க இருக்கியா? இது யாரு?
தில்லானா நான் தித்திக்கின்ற தே. ஐயோ ஐயோ ஐயோ, இவன் யார் இவன்? தினம் ஒவ்வொருத்தனா வர்றான், விதவிதமா பார்சல் அனுப்புறான். ஐயா, நீர் கொலையை கண்டுபிடிக்கிறீரே இல்லையா? நான் பலியாகிறது நிச்சயம் ஐயா. ஆய முடுப்பா, அவளுக்கு எந்த ஆயிரம் போய் பாரு. ஓ, அந்த ஐயா. அம்மா, சார் நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க, நான் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறேன். ஹலோ, போலீஸ் கண்ட்ரோல் ரூம் அல்ல. எந்த வைஃப்க்கு என்னாச்சு சார்? உங்க ஒய்ஃபுக்கு உண்டாச்சு. உண்டாச்சா? அந்த அம்மா ஆல்ரெடி குண்டு தானே சார். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போலீஸ்காரன் சொல்லக்கூடாது, நீங்க டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. போங்க. மிஸ்டர் சின்னசாமி, உங்க வைஃப் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன். எந்த வைஃப்? தேங்க் யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. தேங்க் யூ. மிஸ்டர் சின்னசாமி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். போகும்போது என்ன வந்து பாத்துட்டு போங்க. தெய்வம் நம்ம கூட இருக்குது. சார் சார் எப்போ வந்தது? ஞானி சந்தோஷத்துல சார கவனிக்கல, சாரி. உன் ஒய்ஃப் அட்மிட் ஆயிருக்கிறது என்னுடைய ஹாஸ்பிட்டல் தான். எனக்கு தெரியாம இருக்குமா? தெரிஞ்ச உடனே பறந்து வந்துட்டேன். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இந்த மாதிரி நேரத்துல என் தங்கச்சி தனியா இருக்கக்கூடாது. நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அங்க என் பொண்டாட்டி பத்திரமா பாத்துக்கிறேன். தேங்க்யூ. பட் நான் எல்லாம் வேண்டாம், ஒய்ஃப் தனியா இருக்காரு சார். தேங்க்யூ வெரி மச். டாக்டர் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லியாச்சு. மிஸ்டர் சின்னசாமி, 8 வருஷத்துக்கு அப்புறம் உங்க வைஃப் கன்சீவா இருக்காங்க. நீங்க அவங்கள ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க எமோஷன் ஆகக்கூடாது. அப்படி எமோஷன் ஆனா அவங்க வயித்துல குழந்தை தங்காது. அது மட்டும் இல்ல, நிரந்தரமாவே குழந்தை பிறக்காது. நீ அந்த பையனை சேர்ந்து தானே நான் கேரளா மந்திரியை கொண்டதை பாத்தீங்க? எங்க இந்த பையன்? சொல்லு சொல்லு. வரதப்பன் ஈக்கு உறங்கு வரதப்பன் அல்ல இது. வரும் இப்ப நீ சொல்றதெல்லாம் வீடியோல எடுத்தாச்சு, இன்டர்நெட்ல வரும். இன்டர்நெட் அதுக்கு இன்டர்நெட். 8 மணி நியூஸ்ல எல்லார் வீட்டு டிவிலயே இந்த கருமாந்திரம் முடிச்ச மூஞ்சி வந்து வந்து போகும். அப்புறம் இவன் பொடி வாங்க பொட்டி கடைக்கும் போக முடியாது, கடை வாங்க வட்டி கடைக்கும் போக முடியாது. ஐயா, கேரள மந்திரி மாதவ நாயரை கொன்னது வரதப்பன் தான் போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கொலை கேரளாவில் நடந்ததுனால கேரளாவில இருந்து வந்த போலீஸ் ஆபீசர் சின்னசாமி வரதப்பனை இன்னைக்கு கேரளாவுக்கு கொண்டு போறாராம். அதுக்கு முன்னாடி வரதப்பன் உங்களை பார்க்கணும்னு. என்னால இப்ப யாரை எதுக்காக பார்க்க முடியாது. இன்னைக்கு என்ன பார்க்க வேண்டியவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வர போறான். வரதப்பன் என்ன நடக்குமோ அது நடக்கும். போ. இந்த தடவை ஐயா சொல்றத நீ கேட்கலன்னு வச்சுக்க, இனிமே இந்த கார்ல நீ போகவும் மாட்ட, வரவும் மாட்ட. ராஜா, ராஜா, உடனே வா. என்ன விஷயம்? உன் ஜூலியோட கிடைச்சிட்டாப்பா. என்ன சொல்றீங்க? நீ எந்த வீட்டுல தப்பிச்சு வந்தியோ அந்த வீட்டுல தான் ஜூலி இருக்கா. என்னது? அந்த போலீஸ் ஆபீசர் சின்னசாமி வீட்டுல இருந்தபோது ஜூலி இருந்தாளா? நீ தப்பி காரணம் மறந்த ஜூலி தான் இப்ப பிரகாரம் நடையெல்லாம் காட்டியிருக்கா. நம்ம ஐஜி ஆபீஸ்க்கு போனா ஜூலியின் சின்னசாமி அங்க பார்க்கலாம். வா, உடனே வா. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் சின்னசாமி. உங்க திறமையாலையும் புத்திசாலித்தனத்தினாலையும் வரதப்பன் தான் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டீங்க. கேரளாவுக்கு போன உடனே உங்களுக்கு மிகப்பெரிய ப்ரமோஷன் கிடைக்கணும்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ வெரி மச். நமஸ்காரம்.
டாக்டர் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்து போச்சு. அடிபட்டவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? பாம் இருந்த வண்டியை ஓட்டிட்டு வந்த டிரைவர் இன்னும் கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. ஆனா அவர் கூட வந்த ராஜா அதிர்ச்சியில பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிட்டாரு. மிஸ்டர் சின்னசாமி எப்படி இருக்காரு? டாக்டர் என்ன புருஷனுக்கு என்ன ஆச்சு? தலையில அடிபட்டதால காதுல இருந்து ரத்தம் வந்திருக்கு. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல அவர் உயிருக்கு பயப்படும்படி எதுவும் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார், 1 மினிட் மேடம். இனிமேதான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு சின்ன விஷயத்து கூட அவரை உணர்ச்சி வசப்படாம பாத்துக்கணும். இப்படி காதுல மறுபடியும் ரத்தம் வந்ததுன்னா ஒண்ணு ஒரு பக்கம் பக்கவாதம் வரலாம், இல்ல அவர் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டாலும் ஏற்படலாம். இனிமே அவரை ஜாக்கிரதையா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. ചേട്ടാ உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? അമ്മ ഭയപ്പെടാതെ. ഞാൻ കവലപ്പെടുறதല്ല. എന്നോട് ജോലി பார்த்து 2-3 പോലീസുകാരங்க செத்து போய் நான் கஷ்டப்பட்டு பார்த்த எல்லா வேலையும் வேஸ்டா போச்சு அம்மா. இல்ல சேட்டா, கஷ்டப்பட்டு செய்த எந்த வேலையும் வேஸ்ட் ஆகாது. கடவுள் உங்களுக்கு துணையா இருந்து நல்ல வழி காட்டும். പിന്നെ ராஜா பேசு, ராஜா பேசு. உன் ஜோலி வந்திருக்க, என்ன பாரு ராஜா, என்ன பாரு, என்கிட்ட பேசு ராஜா. அக்கா, நாங்க 2 பேரும் இந்த ஊருக்கு வந்ததும் பிரிஞ்சு போயிட்டோம். இப்போ ஒன்னா சேர்ந்தோம். பேச முடியாம போச்சு. பேச சொல்லுங்கக்கா, என் ராஜாவை பேச சொல்லுங்க. ராஜா பேசு ராஜா. வேண்டாம் போல, அவர் முன்னாடி நீ இப்படி அழக்கூடாது. ஏதோ போம் வெடிச்சு அதிர்ச்சியில் இப்படி ஆயிடுச்சு. 2 நாள்ல நின்று ராஜா நன்னாயிட்டு பேசும். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.